இப்போ சாப்பாடுலாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செய்கிறப்ப சிக்கனில் நான்வெஜ் எது செஞ்சாலும் அது கூட ஒரு காய் தண்ணி காய் சேர்த்து செய்கிறப்ப எங்களுக்கு வந்து அது பழகிடுச்சு. அது சேர்த்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் வந்து அரைச்சி விட்ட சிக்கன் வச்சுருக்கேன். நான் அதுக்கு வந்து சைடிஷாக ஒரு காய் செஞ்சுருக்கேன். அது வந்து சவ் செஞ்சுருக்கேன். நேத்தியே நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டேன், ஒரு காய் வேணும் அப்படின்றதுனால. அந்த காய் சாப்பிட்றதுல நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து செரிமானம் ஆகும். சில பேருக்கு வந்து சிக்கன் சார்பாக வாமிட்லாம் வரும், அதெல்லாம் வராது. நம்ம வந்து இப்படியே வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அதே தான் வந்து அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு போகிறப்ப அதுவே வந்து லைக் பண்ணுவாங்க. எங்கள் குட்டீஸுங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றப்ப காய் சாப்பிட்டுட்டு தான் அடுத்தது வந்து சிக்கனை சாப்பிடணும்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நான் கூட முன்னாடிலாம் எனக்கு லைட்டாக செரிமானம் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போலாம் வந்து நான் வந்து இந்த ஒரு காய் சேர்த்துட்டு அதோட நான் நான்வெஜ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக செரிமானம் ஆகுது. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸ்மூத்தாக சுறுசுறுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வந்து இதோட இருக்குது பாருங்கள். சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. காய் தான் வந்து வெந்துட்டுருக்கு. நான் அப்படி கையை வச்சேன்னா என் கையை சுட்டுடும். நான் வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் இங்கே வச்சேன்னா அவ்வளோதான் சுட்டுடும். எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு இன்றைக்கி அந்த மீன் வேணும்னு கேட்டால், அதே தர்சியாக வந்து சிக்கன் வேணும்னு கேட்டால். ஆனால் எனக்கு வந்து சரி சிக்கன் கிரேவி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செய்யலான்னு ஒரு ஐடியா. சப்பாத்தி செஞ்சால் இந்த கிரேவி வந்து வச்சு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா மீன் குழம்புனா நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது, கூழ் தான் செய்யலாம், களி செய்யலாம். கேழ்வரகு மாவு இல்லை, அதனால் வந்து நான் வந்து களி செய்யலை. களி செஞ்சால் மீன் குழம்புக்கு வந்து ஷூட் ஆகும். எங்கள் பசங்க எல்லாம் களி சாப்பிட்ருவாங்க. மாவு வந்து கேழ்வரகு மாவு வந்து அரைக்கவே இல்லை. அதனால தான் இன்னைக்கு வந்து சிக்கன் எடுத்தாச்சு. நைட்டு வந்து சப்பாத்தி, அது கூட கிரேவி வச்சு சாப்பிட்றலாம். அதுக்காக தான். ஸோ ஓகே, சாப்பிட்றப்ப மீட் பண்ணலாம், சரியா? ஓகே, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பயுமே பாருங்க, சிக்கனோட நான் வந்து காய் சவ் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படியே தட்டில் வந்து எல்லாமே எதுவும் இல்லாமல் அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்படியே நான் வந்து பழகிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பழகுங்க. அப்போ தான் வந்து குட்டீஸுங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வரும். எங்கள் சாய் வந்து ஈரல் சாப்பிடுவான். அவனுக்காகவே நான் வந்து ஈரல் வாங்கிட்டு வருவேன். தக்ஸியா வந்து ஈரல் கொஞ்சம் தான் சாப்பிடுவா. அவளுக்கு இன்னும் பழகலை, இனிமேல் தான் பழகணும். எங்கள் சாய் சின்ன பிள்ளையிலேருந்தே ஈரல் சாப்பிடுவான். மட்டன் ஈரலும் சாப்பிடுவான், அதுவே சிக்கன் ஈரலும் சாப்பிடுவான். எப்படி சாய் இருக்கு? நல்லா இருக்கா? என்னம்மா? என்னது ஈரலா? கொஞ்சம் கெட்டியா இருக்கா? குக்கர்ல தான்டா வேக வச்சேன். நான் சீக்கிரம் இறக்கிட்டனும். ஒரு 4 விசில்ல இறக்குனேன். இன்னும் ஒரு 2 விசில் வச்சிருக்கலாம். தக்ஸியா வந்து பசிக்குதுன்னா அதனால தான் நான் வந்து சீக்கிரம் சரி 4 விசில்ல இறக்குனேன். இல்லைன்னா கொஞ்சம் வச்சுருப்பேன். தக்ஸி எப்படி இருக்குது பாருங்க. எங்கள் பசங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தமே காய் சாப்பிட்றாங்க பாருங்க. அதுமாரி நீங்களும் பழகிடுங்க. நான் சொல்லவே இல்லை, ஆனால் அவளாவே சாப்பிட்றா பாருங்க. எங்கள் சாயும் பாருங்க. இப்படி சின்ன பிள்ளைலேருந்தே பழகிட்டோன்னா அவங்களும் பெருசாக போய் இதே ஃபார்முலாலே வந்துடுவாங்க. எனக்கு சரியான பசி. இன்றைக்கி நாங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1:30க்கெல்லாம் சாப்பிட்ருவோம். ஆமாம், இன்றைக்கி எத்தனை மணி ஆகுது சாய்? 2 o'clock ஆயிடுச்சு. 2 o'clock ஆயிடுச்சு. தக்ஸியா வந்து சாப்பிடும்போது பேச மாட்டான். என்ன வேணுமா? ஆடு இல்லப்பா, சிக்கனோட கோழியோட எலும்பா ஸ்கெலிட்டன். தெரியுது. அது பேர் ஸ்கெலிட்டன். இந்த மாதிரி குழம்பு வச்சா நல்லா இருக்கும். நீ ஈரல் சாப்பிட மாட்டீல?
நீ தான் ஈரல் சாப்பிட மாட்டேல்ல, அதனால அண்ணாவுக்கு போட்டேன். அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டானே. சரி நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரேன். அவங்க 2 தான் போட்டாங்க. சரி சரி சாப்பிடு. நீ எப்பொழுதும் கொடுத்துருவேல திருப்பி, அதனால தான் நான் வந்து அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வரல. அவங்க 2 தான் போட்டாங்க, அது 2 அப்படியே போட்டேன் சாயிட்ட. 2 சேர்ந்தே இருந்திருக்கு போல. அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. நானும் என் தங்கச்சியும் வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்துகிட்டு வரும்போது ஈரல்லாம் யாருக்கு விழுதுன்னு பார்த்துட்டே இருப்போம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு விழுந்ததுன்னா அதை எங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் என் தங்கச்சிகிட்ட விழுந்தா என் தங்கச்சி கொடுக்க மாட்டா, நானும் கொடுக்க மாட்டேன். என் சாய் அதை மாதிரி கொடுக்க மாட்டான். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சண்டே வந்து சிக்கன். உங்கள் வீட்டில் என்னான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சண்டே வந்தாலே நம்மளுக்கு வந்து நான்வெஜ் இல்லை. நைட்டே வந்து தக்ஸியா வந்து சொல்லிட்டு வந்தா, நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம், அப்போ ஸ்கூட்டியில் சொல்லிட்டு வந்தா நாளைக்கு வந்து மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு ஏன் நாளைக்கு எடுக்கணும், அப்போ சண்டே இல்லை, சண்டேனா அப்படி தான் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவள் சொன்னான். சரின்ட்டு இந்த காலையிலே சிக்கன் எடுத்து இட்லிக்கு செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து டைம் இல்லை. சரின்னு காலையில் சிம்பிளாக ஒரு சட்னி செஞ்சு அப்படியே சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு எல்லாமே எடுக்கல. எதுக்காக எல்லாமே எடுக்கலன்னா என்னால் செய்ய முடியல, அதனால இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர், சாய் கிருஷ்ணா தர்ஷிகா. அவங்க தான் சொல்லணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்கள் மனோகரி சுதாகர், சாய் கிருஷ்ணா தர்ஷிகா. பாய். நீ சொல்லணும். பாய். ஓகே, உங்கள் மனோகரி